அடுத்து நாம் பார்க்க இருக்கின்ற ராசி மிதுன ராசி. மிதுன ராசி மிருகசீரிடம் 3 மற்றும் 4ஆம் பாதமும், திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர்பூசத்திலே 1, 2, 3ஆம் பாதங்கள் சேர்ந்த ராசி இந்த மிதுன ராசி. முதலிலே நாம் மிருகசீரிடம் 3ஆம் மற்றும் 4ஆம் பாதம் இவர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். நல்ல ஒரு முயற்சி செய்வதிலே வல்லவர்களான இந்த மிருகசீரிடம் 3 மற்றும் 4ஆம் பாதத்தை சேர்ந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஆவணி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கின்றது. சூரியனால் உங்களுடைய வாழ்விலே புதிய நம்பிக்கை உண்டாகும். நீங்கள் தினமும் சூரிய உதயத்தின் போது சூரிய பகவானை தரிசித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவது மிகவும் முக்கியம். அப்படி செய்தீர்களானால் அன்றாடம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் அந்த சூரிய பகவானுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினாலே உங்களுக்கு வெற்றிகள், அதாவது 50% வெற்றியாக இருக்கின்ற காரியங்கள் அவருடைய அருளினாலே உங்களுக்கு 100% வெற்றியாக முடியும். இழுபறியாக இருக்கின்ற காரியங்கள் கூட நீங்கள் சூரிய பகவானை தினமும் நினைத்து வழிபட அவை உங்களுக்கு தடைகளை உடைத்து 100% வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே நீங்கள் சூரிய பகவானை அனுதினமும் பற்றி கொள்வது நல்லது. சட்ட சிக்கல்கள் எல்லாம் இருந்தால் அதிலிருந்து வெளிவருவீர்கள். அலுவலகத்திலே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்திலே சஞ்சரித்தாலும் அங்கே இருக்கின்ற குருவால் குருமங்கள யோகம் உண்டாகும். செல்வாக்கு வெளிப்படும். உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய சொத்துக்கள் சேரும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைகூடும். குடும்பத்திலே இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனின் சஞ்சார நிலைகளும் சாதகமாக இருக்கின்றன. ஆகவே உங்களுக்கு தேவைப்படும் போது பணம் கிடைக்கும். இன்றைக்கு ஒரு 10,000 ரூபாய் வேண்டும் மாலைக்குள் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு மதியத்திற்குள்ளாகவே அந்த 10,000 ரூபாய் வந்து சேர்ந்துவிடும். இந்த கிரக சஞ்சாரங்கள் சரியாக இருக்கின்ற காரணத்தினாலே பொருளாதார நிலை நன்றாக உயரும். ஜீவனஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்ற ராகுவால் நீங்கள் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் அந்த முயற்சிகள் இப்போது பலிதமாகும். உங்களுக்கு ஆர்டர் தேடி வரும். ஆகவே அவற்றை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலிலே லாபம் அதிகரிக்கும். குருவின் பார்வைகள் 4, 6, 8 இடங்களுக்கு உண்டாவதால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஆதாயம் கூடும். பெண்களுக்கெல்லாம் இருந்த சங்கடங்கள் தீரும். அவர்களுடைய உடல்நலம் சீராகும். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 17, செப்டம்பர் 14. இந்த 2 சந்திராஷ்டம நாட்களிலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அதேபோல் அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 18, ஆகஸ்ட் 23 மற்றும் 27, செப்டம்பர் மாதம் 5 மற்றும் 9ஆம் தேதிகள் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் ஏதேனும் புதிய முயற்சிகளை செய்வதாக இருந்தால் இந்த நாட்களிலே துவங்குங்கள், வெற்றி உண்டாகும். மொத்தத்தில் இந்த ஆவணி மாதம் மிகவும் சிறப்பாக உள்ளது, கலங்க வேண்டாம். பரிகாரம் சங்கரநாராயணர் கோவில், சங்கரன் கோவிலே இருக்கின்ற கோமதி அம்மனை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். கோமதி அம்மன் நமக்கெல்லாம் அற்புதமான ஒரு சக்தியை கொடுக்கின்ற அம்மன். அந்த கோமதி அம்மனை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் தீரும்.